வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிரிக் ஸ்டிச்சில் பேர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 பிளாக் எடுத்துக்கலாம். பிரிக் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே ரெண்டு பீட் எடுக்கணும். இப்போ இதை டைட்டாக செக்யூர் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் லைனில் 2 தடவை 3 தடவை போட்டு எடுத்தோம்னா தான் நல்லா டைட்டாக இருக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு மட்டும்தான் 2 பீடாக ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பீடாக தான் ஆட் பண்ணோம். ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிட்டு போவோம். இது டைட்டாக வர்றதுக்கு என்ன பண்ணோம்னா 2 விரலுக்கு நடுவால் பீட்ஸை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். வயரை பொறுமையாக டைட் வைக்கணும். ஃபஸ்ட் லைனில் 2 தடவை 3 தடவை விட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் கொஞ்சம் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதே போலயே 1 பை 1 பீடாக ஆட் பண்ணிட்டு போவோம். ஃபஸ்ட்டு மட்டும்தான் 2 பீடு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு பீடு தான் எடுத்துகிட்டு போகணும். இப்படி 2 விரலுக்கு நடுவில் இப்படி பீடை அழுத்தி பிடிச்சிட்டு வயரை பொறுமையாக இல்லைங்க, அறுந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு தடவை பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். இன்னும் 2 தடவை பண்ணிட்டோம் அப்படின்ட்டாக்க இப்போ கொஞ்சம் டைட் ஆகிடும். பாருங்க, இப்போ இதே போல் நம்ம இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுவோம். 1 பை 1 பீட் ஆட் பண்ணிட்டு இதான் ஃபஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 6 பிளாக்கில் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போனோம். இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 6 பிளாக்கு, ஒரு ஒயிட்டு, அதுக்கப்புறம் 2 பிளாக்கு, ஒரு கிரே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 7 ப்ளூ ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு லைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஸ்டார்ட் பண்ணுறது எப்போதுமே 2 பீடில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் அடுத்து 2 பீட் எடுத்துக்கிறேன். ரெண்டு பீட் எடுத்துகிட்டு இன்க்ரீஸிங் ஸ்டிச் போடணும். இன்க்ரீஸ் ஸ்டிச்னாக்க இதை விட கொஞ்சம் கூட இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணிக்குவோம். இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் இதில் ஜாயின் பண்ணணும். டிக்ரீஸ் ஸ்டிச்னால் இதில் ஜாயின் பண்ணோம் செகண்ட் ஒன்னில். இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பீடையும் நடுவில் விரலுக்கு நடுவில் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும், நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். பொறுமையாக இழுத்து விட்டுறணும், டைட் வச்சு விட்டுறணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பீடையும் செக்யூர் பண்ணணும். ஸோ மேலேருந்து கீழே விடுவோம். திருப்பியும் இது வழியாக செகண்ட் பீடு வழியாக கீழேருந்து இப்படி மேலே போயிடுவோம்.
அவ்வளோதான். இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். திருப்பியும் வந்து இனிமேட்டு ஒரு பீடாக தான் போட்டுட்டு வரணும். இப்போ ஒரு பீட் தான் எடுத்திருக்கேன். இனி ஃபுல்லாகவே 1 by 1 ஆட் பண்ணிட்டு வருவோம். பொறுமையாக செய்யுங்க. வயறு சிக்கல் விழுந்துட்டாலும் திருப்பி சரி பண்ணுறது கஷ்டம். நீளமாக வயர் எடுக்கும்போதுட்டு கொஞ்சம் சிக்கல் வரும். பொறுமையாக இழுத்து பொறுமையாக போடணும். 3. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு. செகண்ட் லைனில் 12 ப்ளூ கலர் ஆட் பண்ணோம். ஒரு கிரே கலர், அடுத்து 5 பிளாக் கலர் ஆட் பண்ணோம். இப்போ நமக்கு வந்து இன்க்ரீசிங் ஸ்டிச் இல்லையா? ஸோ 5th ஒன் இந்த பிளாக் கலருக்கு ஆட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பீடை எதில் ஜாயின் பண்ணமோ அதே இதில் தான் இந்த பீடையும் ஜாயின் பண்ணணும். 5th பீடையும் திருப்பியும் மேலேருந்து கீழே விட்டு இது வழியாக விட்டு திருப்பியும் ஒருக்க செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா டைட் வைக்கணும். டைட் வைக்கிறதுக்கு கீழே இன்னொரு பீட்குள்ளாரையும் நம்ம போய்க்கலாம். இது ரூல்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் கிடையாது. நமக்கு எங்கே கேப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி 2 தடவை உள்ளே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா சரியாக போயிடும். இப்போ இந்த இதிலேருந்து கீழே இருந்து இது மேலே இப்போ டைட் வச்சிட்டோம்னாக்கா ஓரளவுக்கு இதாகிடும், நெருக்கமாக வந்துடும், பிரிஞ்சு தனியாக தெரியாது. எந்த இடத்துல எப்படி இந்த கார்னர்லாம் அந்த மாதிரி கேப்ஸ் வரும். ஃபினிஷிங் பண்ணும்போது கூட ஒரு தடவை இந்த கார்னர்லையா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து இது பண்ணி விட்டுட்டு வந்துடணும். இந்த மாதிரி போயிட்டு இது பண்ணி விட்டுறணும். அடுத்து வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சு. அடுத்து டிக்ரீஸ் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பீட் எடுத்துக்கணும். 2 பீட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை விட்டுடுவோம். டிக்ரீஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஒன்றை விட்டுட்டு செகண்ட் ஒன்னில் ஆட் பண்ணுவோம். போன பீட் வந்து ஃபஸ்ட் இதில் ஆட் பண்ணோம் இல்லையா? இப்போ அது வந்து செகண்ட் இதில் ஆட் பண்ணுறோம். ஒன்று குறைச்சி கொடுக்கும். இந்த மாதிரி வரும். இன்னும் அப்படியே 1 by 1 பீடை ஆட் பண்ணிவிட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இந்த ஃபஸ்ட் லைனில் போட்டதே தான் இந்த தேர்ட் லைன்லேயும் வரும் ஆல்மோஸ்ட்டு. ஜஸ்ட் இங்கே மட்டும் வந்துட்டு 5 ப்ளூக்கு அப்புறம் ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் 2 ப்ளூ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இதுதான் தேர்ட் லைன். ஆறு பிளாக்கு ஸ்டார்டிங்கில் இருக்குது, அப்புறம் ஒரு ஒயிட்டு, அப்புறம் 2 பிளாக்கு, ஒரு கிரே, திருப்பியும் 5 ப்ளூ, ஒரு பிளாக், 2 ப்ளூ. இது தேர்ட் லைன். அடுத்து ஃபோர்த் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோர்த் லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்திருப்போம். 6 ப்ளூ கலர், 2 கிரே, ஒரு பிளாக், ஒரு ஒயிட், திருப்பியும் 3 பிளாக். ரைட்லேருந்து லெஃப்டில் போடணும். இப்போ அடுத்தது வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம திருப்பியும் கீழே போயிட்டு இங்கே இருக்கோம் இல்லையா, அந்த லாஸ்ட்டில் இருக்கோம் இல்லையா, இப்போ திருப்பியும் இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே மேலே இப்படி வருவோம்.
இப்போ நம்ம ஃபஸ்ட் மேலே 2 பிளாக்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் இருந்து எடுத்துட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் நடுவில் இருக்கிறதுல வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி வரணும். இன்னும் நம்ம அப்படியே 1 by 1 கண்டினியூ பண்ணலாம். இது என்ன அப்படியே இந்த லைனை முடிச்சிருவோம். இந்த இடத்துல வந்து சென்டரில் இந்த இடத்துல ஒரு கேப் விடணும். இப்போ நம்ம இந்த தேர்டு இதில் இருக்கிறோம் வயரை, இங்கே இருக்குது வயரு. இப்போ இதிலேருந்து நம்ம 2 பீடை ஆட் பண்ண போகிறோம். இந்த இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் இங்கே வந்து ஒரு கேப் விட்டுடுவோம். இப்போ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ளூ போட்டு இந்த லைனை முடிச்சிட்டேன் இந்த இடத்துல. இப்போ இன்னும் ஒரே ஒரு பிளாக் ஆட் பண்ணி இந்த 2 பிளாக்குக்கு நடுவில் வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம திருப்பியும் இந்த இடத்துல வந்து இன்கம்ப்ளீட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதை வந்து கவர் பண்ணுவோம். அதுக்கு திருப்பி வந்து வயரை இதுக்குள்ளார விட்டு இது வழியாக திருப்பி இங்கிட்டு வருவோம். இப்படி வரும்போது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும், நெருக்கமாக வந்துடும் பீட்ஸ் ஒன்றோட ஒன்று. இப்போ வயர் இங்கே இருந்த வயரை இது வழியாக விட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே இந்த ப்ளூக்கு மேலேயே கொண்டு வந்தாச்சு. இப்போ திருப்பி இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணலாம். டிக்ரீஸ் ஸ்டிச் தான். இந்த க்ரே கலரில் ஸ்டார்ட் பண்ணோம். க்ரே பிளாக்கே ஆட் பண்ணோம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் ஒயிட்டு பிளாக்கு, ஒயிட்டு பிளாக்கு. இப்போ நம்ம திருப்பி இங்கே இன்னொரு லைனை ஸ்கிப் பண்ணணும், இன்னொரு 2 பீடை ஸ்கிப் பண்ணணும். ஸோ திருப்பியும் மேலேருந்து கீழே இப்படி வந்துக்குவோம். திருப்பியும் இந்த பிளாக் குள்ளார வந்துக்கலாம். இந்த 2 பீடையும் விட்டுட்டு நம்ம இங்கிட்டு இந்த 4 பீடுக்கு மட்டும் நம்ம போடணும். இந்த இதில் 4 பீடு தான் போடுறோம். 2 பிளாக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 பிளாக்கு, ஒரு ஒயிட்டு, ஒரு க்ரே. இந்த 4 அது ரொம்ப மெலிசு பீடாக எடுத்ததுனால அது முன்னாடி லைனோட சேர்த்து தெரியுது. இப்போ இது இந்த இதோட இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேலன்ஸு இந்த சைடு இன்னொரு பார்ட்டு இதே போல் இந்த ஹார்ட் ஷேப்பில் இப்படி வந்திருக்குல்ல, இதே போல் இந்த சைடு கொஞ்சம் பண்ணணும். அதுக்கு நம்ம பீடு இந்த இடத்துல வந்து வயரை கொண்டுட்டு வருவோம். ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா இப்படி ஒவ்வொரு இதுக்குள்ளாரையாக போயிட்டு வெளியே வரணும். ஒவ்வொரு பீடுக்குள்ளாரையா கார்னராக கூட போகலாம். எங்கேயாவது பீடு லூஸாக இருக்குன்னு தெரிஞ்சால் அது வழியாக கூட இப்படியே போயிட்டு வரலாம். பட் பொறுமையாக போகணும். ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது, பீடு உடஞ்சிடக்கூடாது, அதே போல் வயரும் பிஞ்சிடக்கூடாது. ஸோ ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஜஸ்ட்டு எந்த லைன் வந்து இந்த டாப்புக்கு எடுத்துகிட்டு வருதோ அது வழியாக நம்ம அப்படியே 1 by 1 போயிட்டு வந்துடலாம்.
ஒயர் வெளியே தெரியாத மாதிரி போய்க்குவோம். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கேருந்து இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுவோம். டிக்ரீஸ் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணும் ப்ளூ கலரில் இப்படியே இந்த லைனை முடிச்சிருவோம். இந்த இதில் எடுத்த உடனே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 5 ப்ளூ போட்டுட்டு 2 கிரே, 1 பிளாக், 1 ஒயிட்டு, 3 பிளாக்கு திருப்பி போட்டிருக்கோம். திருப்பியும் வந்து உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த பிளாக்கில் வந்துட்டு ஒயர் இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். இந்த சைடு இந்த 3 லைன் எப்படி போட்டோமோ அதே ஸ்டெப்ஸ் தான் இங்கேயும் வரும். திருப்பியும் இதே இதை தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கிட்டு போட்டதை தான் இங்கிட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்து இன்னும் 2 லைன் போட்டுடலாம். இந்த லைனில் 2 பிளாக்கு, 1 ஒயிட்டு, 2 பிளாக்கு, 1 கிரே, 1 ப்ளூ இது போட்டிருக்கோம். அடுத்து வந்து ஒரு கிரே பிளாக்கு டிக்ரீஸ் ஸ்டிச்சு, இந்த லைனில் ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு கிரே பிளாக் போட்டுட்டு ஒயிட் பிளாக்னு முடிச்சுட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்கனாக்க இந்த இடத்துல கொண்டு வந்துடணும் ஒயரை 3ஆவது பீடுக்கு. இந்த லாஸ்ட்டில் இங்கே கொண்டு வந்தோம்னா இந்த 4 போலவே இங்கேயும் இன்னும் ஒரு 4 பீடு போட்டு முடிச்சிருவோம். இப்போ நம்ம இந்த 2 பிளாக்கு, ஒரு ஒயிட்டு, ஒரு கிரே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதோட இது முடிஞ்சிருச்சு. நம்ம உடனே அப்படியே முடிக்காத, நாட் போடாத, நம்ம 4-5 இதுக்குள்ளார போயிட்டு வந்துடுவோம். இந்த கார்னரில் இருக்கிறதா பார்த்து போயிடுவோம். 4-5 கார்னருக்குள்ளார போயிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு குட்டியோண்டு பேர்டு. எக்ஸஸாக இருக்கிற வயர்லாம் கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்க்க ட்ரிக்கியாக தான் தெரியும், பட் செய்ய செய்ய நமக்கு ஈஸியாக இருக்கும். செய்யும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், எங்கே போட்டால் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும்லாம் நினைக்க வேணாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.